மாணவர்களுக்கு வணக்கம். ஸ்மார்ட் பியர் கதை பகுதிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த தொகுப்புல நம்ம துணைப்பாட கதைகளை பார்த்துட்டு வரோம். துணைப்பாட கதைன்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்மள எத்தனை பேர் வெறும் துணைப்பாடத்தை நம்பி தமிழ் பரீட்சைக்கு போயிருப்போம்? கண்டிப்பா. எல்லாரும் எப்படின்னு தெரியல, ஆனா நான் அப்படிதான் போயிருக்கேன். ஒருவேளை நீங்களும் அதே மாதிரி இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேர் அறிவே ஆற்றல். இது நம்மளோட 6ஆம் வகுப்புல வந்த முதல் துணைப்பாட கதை. கதைக்குள்ள போலாமா? நாச்சியார்புரம்னு ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல அருளப்பன்ற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் ஒரு சாதாரணமான விவசாயி தான். அவர்கிட்ட ஒரு 50 செம்மறி ஆடு இருந்துச்சு. அவரோட மிகப்பெரிய சொத்தே அந்த ஆடுகள் தான். அந்த ஆட்டு மந்தையில ஒரு செம்மறி கெடாவும் இருந்துச்சு. கெடானாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, பெரிய பெரிய கொம்பு வச்சுட்டு கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கும். அதை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும். ஆமா, அந்த செம்மறி கெடாவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பெரிய கொம்பு, கொஞ்சம் வலிமையான கிடாவா இருந்துச்சு. அருளப்பனோட மிகப்பெரிய பொழுதுபோக்கே அந்த ஆடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு வர்றது தான். அன்னைக்கும் வழக்கம் போல ஆடுகளை கூட்டிட்டு மேய்ச்சலுக்காக ஆத்தங்கரைக்கு போனார். எல்லா ஆடுகளும் ஆத்தங்கரையில மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த கெடா மட்டும் ஒரு புதருக்குள்ள போச்சான். ஏன்னா அங்க நிறைய பசும்புல் வளர்ந்துருந்துச்சு. அந்த பசும்புல்லோட ருசி கெடாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிட்டதுனால அந்த இடத்துலயே சுத்தி சுத்தி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அங்க பக்கத்துல இருந்த கொடி எல்லாமே கெடாவோட கொம்புலையும் உடம்புலையும் நல்லா பின்னிக்குச்சு. ஆனா அந்த கெடா அதை கவனிக்கவே இல்லை. ஏன்னா மேய்ச்சல்ல ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு. பொழுது சாயிற நேரம் வந்துருச்சு. ஊர்ல எல்லாம் பொழுது சாஞ்சதுனாலே மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு வந்த ஆடு மாடு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அருளப்பனும் அதே மாதிரி ஆடுகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறத கெடா பார்த்துச்சு. நம்மளும் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிச்சான். ஆனா அதால நகரவே முடியல. ஏன்னா அப்பதான் அதுக்கு தெரிஞ்சது தன்னோட உடம்பு முழுக்க கொடி பின்னிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கெடாவும் எவ்வளவோ அதை அறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனா அதால முடியவே இல்லை. அதோட மொத்த வலிமையும் பயன்படுத்தி முயற்சி பண்ணி பார்த்துச்சு. ஆனா அதால முடியவே இல்லை. தன்னோட வலிமை எல்லாம் பயன்படுத்துறதுனால கெடா ரொம்பவே சோர்ந்து போய் ரொம்பவே சோகமா நின்றுட்டு இருந்துச்சு. சூரியன் மறையிற நேரத்துல அந்த புதருக்குள்ள தங்குறதுக்காக 2 குள்ளநரிகள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. உடல் சோர்வா நின்ன கெடாவை பார்த்தோன்னே குள்ளநரிகளுக்கு ஒரே சந்தோஷம். பாடா, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டைன்னு. அந்த குள்ளநரிகளை பார்த்தோன்னே கெடாவுக்கும் ஒரு பயம். இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கவே இல்லை. குள்ளநரிகள் என்னதான் சந்தோஷப்பட்டாலும் கெடாவோட உருவத்தை பார்த்து லேசா பயந்தாங்க. அதனால கொஞ்சம் தூரத்துல இருந்து கெடா கிட்ட கேள்வி கேட்டுச்சு. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. கெடாவும் நம்பிக்கையை விடாம பதில் சொல்லிச்சு. இல்ல, எங்க ஊர்ல வழக்கமா முனியப்ப சாமிக்கு கெடா வெட்டுவாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் கெடா வெட்டுறதுக்காக ஊர் தலைவர் கெடாக்காரங்களை கூப்பிட்டு ஆளுக்கு 2 கெடா கொடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா எங்க கெடாக்காரங்க எல்லாருமே ஆடுகளை கொடுக்க மனசு இல்லாம ஊர் தலைவருக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு. என்ன ஆலோசனைன்னு சொல்லிட்டு நரி கேட்டுச்சான். ஆமா, அறிவில்லாத செம்மறி இனத்தை பலியிடுறதை விட அறிவுள்ள குள்ளநரிகளை பலியிடலாமே அப்படிங்கிறது அந்த ஆலோசனை. ஊர் தலைவருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதனால குள்ளநரிகளை நாங்க எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கெடாக்காரங்களுக்கே நரிகள் பிடிக்கிற பொறுப்பை கொடுத்துட்டாரு. எங்க முதலாளி என்கிட்ட நரிகளை பிடிச்சிட்டு வர சொன்னாரு. அதுக்காக தான் நரிகள் தங்குற இடத்த தேடி இங்க வந்தேன். அப்படியே நரிகள் மாட்டும் போது கட்டுறதுக்காக தான் இந்த கொடிகளை அறுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்பு காட்டுச்சான். அது முனைப்பு காட்டினதுனால அது உடம்புல சுத்தி இருந்த எல்லா கொடிகளுமே அறுந்துடுச்சு. குள்ளநரிகளும் தங்களை கட்டுறதுக்கு தான் அந்த கொடி அறுத்துதுன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா பயந்து ஓடிடுச்சு. கெடாவும் அந்த இடத்துல இருந்து அதோட மந்தைக்கு வந்து சேர்ந்துருச்சு. இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, யாரையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதே மாதிரி நம்மளோட பலவீனத்தை யாருக்கிட்டையுமே காட்டக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளோட அறிவை பயன்படுத்தி இந்த கெடா மாதிரி சாமர்த்தியமா ரொம்பவே சுலபமா அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால வெளியே வர முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தவறாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம ஸ்மார்ட் பியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதை பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.